Hello everyone. இன்னைக்கு கொஞ்சம் டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். எப்பவும் சொல்கிற மாதிரி டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் படிக்கிறது ரொம்ப கிராமர் ரூல்ஸ் அதெல்லாம் பார்த்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஒரு சென்டென்ஸை வந்து நம்மளாக ஃப்ரேம் பண்ணி அதை வந்து கஷ்டப்பட்டு கற்றுக்கிறதுக்கு பதிலாக ரொம்ப ஈஸியாக தமிழில் இப்படி சொல்கிறத இங்கிலீஷில் இப்படி சொல்கிறோம் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே நம்ம வந்து பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக நம்ம வந்து ஒரு லாங்குவேஜை வந்து பேசுகிறதுக்கு கற்றுக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரியான குட்டி குட்டி டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ். ஸோ நிறையா நான் சொல்லியிருக்கிறேன். அண்ட் சொன்னதை வந்து கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பேசியும் பழகுங்க. உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்குள்ள சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ எம் ஷுர் ஐ வில் ஃபைண்ட் யுவர் புக். இது வந்து என்ன சொல்கிறான், எப்போ சொல்லலாம் அப்படின்னா, வீட்டில் வந்து நம்ம குழந்தைங்க இல்லை அக்கா தங்கச்சிங்க யாராவது வந்து ஏதோ ஒரு புக்கோ ஃபைலோ எங்கேயோ வச்சுட்டு அதை தேடுன்னு தேடிட்டு இருந்தாங்கன்னா, இரு பயப்படாத, கட்டாயம் இங்கே தான் இருக்கும், நான் தேடி தரேன் பாரு உனக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. கண்டிப்பாக நான் தேடி தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறது தான் ஐ எம் ஷுர் ஐ வில் ஃபைண்ட் யுவர் புக். இரு கண்டிப்பாக உனக்கு நான் உன் புக்கை நான் கண்டுபிடிச்சி தரேன் அப்படி சொல்கிறது தான் ஐ எம் ஷுர் ஐ வில் ஃபைண்ட் யுவர் புக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஐ ஸ்டக் வித் ஹிம். ஐ ஸ்டக் வித் ஹிம் வந்து என்னென்னா, நான் அவன் கூட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஆல்ரெடி நம்ம வந்து லாஸ்ட் இந்த டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் பார்க்கும்போது அதில் வந்து ஐ யூ ஸ்டக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது, அதாவது எங்கேயாவது மாட்டிக்கிட்டியா அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம ஐ யூ ஸ்டக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். அண்ட் அப்போ அதோடைய டிஃப்ரெண்ட் வேர்ஷன் இது. ஸோ ஐ ஸ்டக் வித் ஹிம் அப்படின்னா, இப்போ நேற்று நைட்டு எங்கே போனேன், ஆளே காணோனே, சாயந்தரம் உன்னை தேனுனே, எங்கே போனேன் அப்படின்னா, நான் வந்து அவன் கூட மாட்டிக்கிட்டேன், அவன் கூட அங்கே போனேன், அவன் கூட அப்படியே டைம் ஆயிடுச்சு, அப்படியே போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோமா, அப்படி சொல்கிறது தான் ஐ ஸ்டக் வித் ஹிம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹிம் அப்படின்ற இடத்துல நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட பேர் யாரையாவது பேரை சொல்லிடலாம். யார் பேர் சொல்லலாம்? டாம், சரியா? ஸோ ஐ ஸ்டக் வித் டாம் அப்படின்னா, நான் டாம் கூட இருந்தேன், அவன் கூட இருந்தேன், அப்படியே போயிடுச்சு டைம், அவன் கூட வெளியே போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் வந்து நம்ம இந்த மாதிரி சொல்கிறோம். மாட்டிக்கிட்டேன்ற அர்த்தம் இங்கே வராது, பட் அவன் கூட என்னோட டைம் இருந்தது, நான் அவன் கூட ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படி சொல்கிற மாதிரி சொல்கிறதுக்கு ஐ ஸ்டக் வித் டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஐ கான்ட் டூ திஸ் வித்தவுட் யூ. இது என்னென்னா, நீ இல்லாமல் என்னால் இதை செய்யவே முடியாது. நம்மளுடைய ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, நம்மளுடைய க்ரைம் பார்ட்னர்ஸ். ஸோ நீ இல்லாமல் என்னால் இந்த காரியத்தை பண்ணவே முடியாது, கண்டிப்பாக நீ வந்தே ஆகணும் எனக்கு துணைக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. எங்கே போனாலும் துணைக்கு கூட்டிகிட்டு போவாங்களே என்ன பிரச்சனைனாலும், அதாவது தப்பு பண்ணுறதுக்கு முக்கியமாக. அந்த மாதிரி சொல்லும்போது அவங்கக்கிட்ட நீ இல்லாமல் என்னால் செய்யவே முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ கான்ட் டூ வித்தவுட் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கூட்டிகிட்டு போயிடலாம் அவங்கள. ஸோ ஐ கான்ட் டூ திஸ் வித்தவுட் யூ, இதை நீ இல்லாமல் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு. இப்போது சினிமாக்கெல்லாம் போகிறது கூட நீயா போய்க்கோ அப்படின்னா, நீ உன்னை விட்டுட்டு நான் எப்படி போவேன், நீ இல்லாமல் எப்படி போகிறது, இப்படிலாம் சொல்லும்போது நம்ம இந்த டயலாக் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், வி காட் கெட் அவுட் ஆஃப் ஹியர். இதில் வந்து என்னென்னா, இந்த காட்டை அப்படின்றது என்னென்னா, இது வந்து நீங்கள் நிறையா இங்கிலீஷ் மூவிஸ்லலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. நிறைய இடத்துல இது இருக்கும், காட்டை அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த காட்டைன்றது என்னென்னா, ஹாவ் டு அப்படின்றதுடைய கான்ட்ராக்ஷன் தான் வந்து காட்டை அப்படின்னு சொல்லுது. ஸோ பட் நம்ம பேசும்போது அவங்க அப்படியே பேசிடுவாங்க. ஸோ வி ஹாவ் டு அப்படின்றது மாற்றி சொல்ல மாட்டாங்க, வி காட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ வி காட் கெட் அவுட் ஆஃப் ஹியர் அப்படின்னா, வி ஹாவ் டு கெட் அவுட் ஆஃப் ஹியர், நாம் இங்கேருந்து வெளியே போயாகணும். இப்போ வந்து இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து நம்ம எங்கே சொல்லலாம்னா, நம்ம எங்கேயாவது வெளியே போயிருக்கிறோம், டைம் ஆயிடுச்சு, போலீஸ் எல்லாம் வந்துட்டு ஓகே டைம் ஆயிடுச்சு, எல்லாம் இந்த மூடுங்க, கடையை மூடுங்க, இல்லை வெளியே போங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஓகே வி ஹாவ் டு கெட் அவுட் ஆஃப் ஹியர், இங்கேருந்து நம்ம போய் ஆகணும் வெளியே அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து சொல்லலாம். இப்போ நம்ம வி ஹாவ் டு கெட் அவுட் ஆஃப் ஹியர் அப்படின்னு சொல்லும்போது வி காட் கெட் அவுட் ஆஃப் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த காடை வந்து நம்ம கொஞ்சம் பழகிக்கணும். இந்த இல்லைன்னா அது வரல அப்படின்னா விட்டுருங்க, ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஹாவ் டுவே சொல்லிக்கலாம். அதை கொஞ்சம் நல்லா சொல்லணும்னு நினச்சோன்னா காடன்னு சொல்லலாம். இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்குறவங்க கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, இந்த காட்டை வந்து ஹாவ் டுக்கு பதிலாக சொல்கிறது தான். ஸோ வி காட் கெட் அவுட் ஆஃப் ஹியர் அப்படின்னா இங்கேருந்து நாம் போயாகணும். நெக்ஸ்ட் ஒன், I can't hold on much longer.
ஐ காண்ட் ஹோல்ட் ஆன் மச் லாங்கர்னா ரொம்ப நேரம் என்னால் இப்படி பிடிச்சிட்டே இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறது. இதை வந்து என்ன சொல்லலாம், இப்போ ஏதோ ஒரு வெயிட்டை தூக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒன்று இதை வந்து கொஞ்ச நேரம் டைட்டாக பிடிச்சிக்கோ, இந்த இடத்துல நான் இதை வந்து மாட்டிடுறேன் இப்படி சொல்கிறது. ஏதோ ஒரு விஷயத்த நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட யாருக்கிட்டே கையில் கொடுத்து வச்சு இதை கொஞ்ச நேரம் வச்சுட்டு இப்படி பிடிச்சிட்டே இரு அப்படின்னு சொன்னால், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அவங்களால பிடிக்க முடியல அப்படின்னா அந்த நேரம் இப்படி சொல்லலாம், ஐ காண்ட் ஹோல்ட் ஆன் மச் லாங்கர். இதுக்கு ரொம்ப நேரம் என்னால் பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு கை வழுக்குது, கை வெயிட்டாக இருக்குது, என்னவோ ஆகுது, இப்படி எல்லாம் சொல்கிறதுக்கு இதை சொல்லிக்கலாம், ஐ காண்ட் ஹோல்ட் ஆன் மச் லாங்கர். ரொம்ப நேரத்துக்கு என்னால் பிடிச்சிட்டு இருக்க முடியல, இல்லை முடியாது. ஓகே, அப்படி பிடிச்சிட்டே இருக்குமா, ஐ காண்ட் ஹோல்ட் ஆன் மச் லாங்கர்னா என்னால் ரொம்ப நேரம் பிடிக்க முடியல. நெக்ஸ்ட் ஒன், இது வந்து நம்ம எங்கே சொல்லலாம்னா சூப்பரான ஒரு டயலாக். நம்ம யார்கிட்ட சொல்லலாம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நல்லா அவங்களெல்லாம் ஓட்டுறதுக்கு இதை வச்சு சொல்லிக்கலாம். உன்னை விட மோசமாக யாராவது கிடப்பாங்களா எனக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் இதை வந்து நம்ம சொல்கிறோம். வாட் வுட் ஹீ கெட் வேர்ஸ் தேன் யூ. அவனுக்கு உன்னை விட மோசமாக வந்து யாரும் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த டயலாக் வந்து. இது வந்து வேற எங்கே சொல்லலாம்னா, இப்போ இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் சண்டை போடும்போது சொல்லுவாங்களே, என்னை தவிர இந்த மூஞ்சியெல்லாம் யார் கட்டிப்பா அப்படின்னு, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு கூட வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் முக்கியமாக வந்து இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உன்னை விட மோசமாக அவனுக்கு யார் கிடச்சிட போகிறா, உன்னை விட அவன் வந்து இப்போ யாராவது அந்த ஃப்ரெண்டெல்லாம் ரொம்ப மோசமானவன், அவன் கூடலாம் சேராதீங்க, அவனை சேர விடாதீங்கன்னு சொன்னால், உன்னை விடவா மோசமானவன், உன்னை விட மோசமானவன்லாம் இருந்துருவானா இப்படிலாம் கேட்போம்ல, அப்படி கேட்குறதுக்கு தான் இந்த டயலாக். ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லணும்னா, வாட் வுட் ஹீ கெட் வேர்ஸ் தேன் யூ. உன்னை விட மோசமாக என்ன வந்துட போகுது அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் வுட் ஹீ கெட் வேர்ஸ் தேன் யூ. இது வந்து நம்ம பேய் வந்துடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்லலாம், ஒரு நாய் துரத்தும்னு சொல்கிறதுக்கு சொல்லலாம், நம்ம ஃப்ரெண்டை எப்படியெல்லாம் நம்ம வந்து மோசமாக கலாய்க்கணும்னு நினச்சோமோ அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து இந்த ஒரு சென்டென்ஸ் போதும். வாட் வுட் ஹீ கெட் வேர்ஸ் தேன் யூ, உன்னை விட மோசமாக அவனுக்கு வேறு யார் கிடச்சிட போகிறா அப்படின்னு இந்த சென்டென்ஸை சொல்லி நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட் கூட என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்குள்ள சென்டென்ஸ். இது வந்து கண்டிப்பாக டெய்லி யூசேஜ் தான், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதை வந்து இப்படி கேட்டதோடு இல்லாமல் எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ கிடைக்கிற நேரம்லாம் வந்து அப்படி லைட்டாக அங்கங்கே அப்படி அப்படி சொல்லுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணும்போது எழுதுங்க. அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறோம், ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ் பண்ணணும், அது வாயால் பேசினாலும் சரி எழுதினாலும் சரி, எப்படியாவது யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதெல்லாம் மறக்காது. அதனால் அட்லீஸ்ட் சேட்லையாவது யூஸ் பண்ணுங்கள், இல்லை யாருக்காவது காமெண்ட்ஸ் போடும்போது எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில் எங்கிட்டாவது யூஸ் பண்ணிடுங்க. எங்கேயாவது யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மறக்காது. ஓகே, ஸோ ஐல் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் லெசன். தேங்க்யூ, பாய்.